பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய தேசம் விசேஷ வண்ணமாய் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் நீங்கள் புசித்து திருப்தியடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற நம் தேசத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்ண விரும்புகின்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தகைய வளம் நிறைந்த நீங்கள் திருப்தியுடன் மகிழ்வாய் வாழக்கூடிய இந்த நிலத்தை உங்களுக்கு தந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பாராட்டி போற்றுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற க்ளோரி டு காட் இந்த நல்ல தேசத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி நாம் ஸ்தோத்தரிக்கும் போது நாம் அந்த தேசத்தினுடைய பலனை நாம் புசிக்க முடியும். காரணம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற எந்த பகுதியாய் இருந்தாலும் சரி, அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 4:4 வாசிக்கும்போது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு படைத்திருக்கிற இந்த பூமியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவைகளில் இருந்து வருகிற நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் அது நல்லதாயிருக்கிறது. ஆகவே அவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதனால தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ என்ன செய், கர்த்தரை கனம் பண்ணு. காரணம், நாம் புசிக்கிற, நாம் எடுத்துக்கொள்ளுகிற, நாம் அனுபவிக்கிற எல்லாமே அது யாரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுங்க. நன்றாக கவனியுங்கள். வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமம் 6:11 வாசிக்கும்போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கிற, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவைகள் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கிரயத்தை செலுத்திருக்கலாம். அனுபவிக்கிறதை வாங்குவதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு தேவையான பலனை கொடுத்தது யார் அப்படின்னா தேவன். அதனால் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தில் இருக்கிற உன்னுடைய எல்லாவற்றிற்காகவும் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரத்திற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற்றி தருவார். ஆமென். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த சுதந்திர தின நாளை முன்னிட்டு ஆண்டவரே,
நாங்கள் எங்கள் தேசத்திற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். இதனுடைய நன்மையை புசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.